ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் தொடர்ந்து மாவட்டங்களில் என்னென்ன சுற்றுலா பிளேசஸ்கள் இருக்குது, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போனோம் அட்வென்ச்சரான பிளேசஸ்கள் இதெல்லாம் தாங்க பார்த்துட்ருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தாங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேயே தருமபுரின்னு சொல்லிட்டாலே தஞ்சாவூர் மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் தாங்க. இங்கே வந்துட்டு அதிகமாக விவசாயம் வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்கள்லாம் இருக்குங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டபுள் பெர்ஷன் வால் அட்வென்ச்சர். அதாவது இது ஒரு எப்படின்னா இந்த வெளிநாட்டுகளெல்லாம் அந்த அட்வென்ச்சர் போகலாம், அது மாதிரி ஒரு பிளேசஸ்ங்க. அதுக்கப்புறம் க்ரீனரி, இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ கொடுக்குங்க. இந்த ஏரி வந்துட்டு பச்சை கலரில் இருக்கும், அதுக்கிடையில் வந்துட்டு சூப்பராக ஒரு பிளேசஸ்கள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒகேனக்கல் கொராக்கல் ரைடு, இது வந்துட்டு இந்த போட்டிங் தாங்க. அங்கே வந்துட்டு போட்டிங் கூட்டிப்போம். ஒகேனக்கல் ஏரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த ஏரியில் போட்டிங்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோவில் தாங்க, இது ஒரு அம்மன் கோவில். இந்த கோவில் வந்துட்டு அந்த இடத்துலையே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோவிலுங்க. அடுத்ததாக வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸு. இங்கே இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸுகள் எல்லாமே ஒரு டேஞ்சரான ஒன்று தான். ஆனால் நம்ம குளிக்கிறப்பையும் சரி பார்க்குறப்பையும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். அதுக்கப்புறம் காவேரி ஆறு, அதாவது திருச்சியில் காவேரி ஆறு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு தருமபுரியில் ஒரு காவேரி ஆறு இருக்குது. இந்த ஆறும் உண்மையிலுமே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவர் தாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ரிவர்கள் வந்துட்டு ஒரு மாதிரி வறண்டு போனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். காவேரி ரிவர் போய் குளிக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக குளிக்கணும். ஏன்னா காவேரி அதில் அரைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஒகேனக்கல் மெயின் ஃபால்ஸு. இது தாங்க ஒகேனக்கலோட வியூவு. செம்மையான ஒரு வியூ கொடுக்குங்க. இங்கே வந்துட்டு தண்ணி இப்படி வர்றப்ப அதை பார்த்தா நம்ம ஏரியாக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடான்ற மாதிரியே ஒரு ஆச்சரியத்தை மூட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கோவில், இந்த மாதிரி ஒரு கோவில்களும் அதிகமாக இங்கே வந்துட்டு நிறைஞ்சிருக்குதுங்க. இங்கே வந்துட்டு காசி விஸ்வநாதர் கோவில், அதனோட ஷைன், அதாவது ஒரு மண்டபம் மாதிரி ஒரு இடம் வந்துட்டு இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. அதனோட வியூ பாயிண்ட்டு உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. பாறைக்கு கீழே வந்துட்டு கோவில் கட்டின மாதிரி. அதுக்கப்புறம் அமேசிங் கொராக்கல் ரைடு, இது வந்துட்டு ஒரு சில நேரங்களில் இதனோட வியூ, இந்த கொராக்கல் ரைடோட வியூவே பார்க்கறதுக்கு அல்டிமேட் ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, அதில் எப்படி இவங்க போட்டிங்ஸ் போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியலை. அடுத்தது வந்துட்டு தியாகி சுப்பிரமணிய மண்டபம். இது வந்துட்டு ஒரு தியாகிகள் வந்துட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மண்டபம் தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேசஸ்களையே நம்ம போகணுன்னா, தருமபுரிக்கு போகணும்னா உண்மையிலே நிறைய பிளேசஸ்கள் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. இதில் மெயினான ஒன்றுனா ஒகேனக்கல் ஃபால்ஸு தாங்க. செம்மையான ஒரு பிளேஸு, நம்ம தமிழ்நாடுலே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு ஒரு பிளேஸாக இருக்குங்க. அடுத்ததாக கார்டன், அப்புறம் இந்த விலங்குகள் பறவைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கார்டன் அழகாக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு மியூசியம் மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி எல்லாமே இருந்துருக்குதுங்க. ஸோ போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மியூசியம், அதுக்கப்புறம் இந்த பார்க்கு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வாங்க. நீங்கள் தருமபுரி போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தருமபுரி போகாதவங்க கண்டிப்பாக தருமபுரிக்கு ஒரு டூரை அரேஞ்ச் பண்ணுங்கள். ஆனால் ஒகேனக்கல் ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான், அதான் அப்படியே சொன்னோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கெலாம் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. நம்ம டூர் சுற்றிட்டு இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கில் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தோம்னா விட்டு இருக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுபோல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். This video is sponsored by BuyMode eShopping. The BuyMode eShopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறைய வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதாவது சமையலுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.